வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம மாலை பட்சம் 10வது நாள். இன்னைக்கு என்ன சமையல்னா புடலங்காய் போட்டு கூட்டு, பாற்காய் வத்த குழம்பு, பாற்காய் பொடி பாற்காய் நறுக்கி அது போட்டு வத்த குழம்பு, ஸ்பெஷலா வைக்கிற மாதிரி ரசம். அதுதான் இன்னைக்கு சமையல். அதுக்கு நான் புடலங்காய் பொரிச்ச கூட்டுக்கு புடலங்காவை வேக வச்சிருக்கேன். நான் எப்பவுமே சொல்ற இதுதான் இது. நல்லா வெந்நீரை கொதிக்க வச்சிருவேன். அதுல உப்பை போட்டு காயை போட்டு அதுல வேக வச்சிருவேன். இது கொஞ்சம் சின்னதா வைக்கிறேன். இது பொரிச்சு கூட்டுக்கு வறுத்துக்க வேண்டியது இப்ப பார்க்கலாம். இதுக்கு ஏற்ற காஞ்ச மிளகா, கொஞ்சமா உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் இது. இதை நல்லா வறுத்துட்டு தேங்காயும் இதோட சேர்த்து வறுத்துக்க போறோம். இப்போ செவக்க வறுபட்டுட்டோம். செவக்க வறுபட்டு எடுத்து நான் கொஞ்சமா தேங்காயை இதுலயே போட்டு வறுக்கிறேன். எப்பவுமே மிளகா கொஞ்ச நேரத்திலேயே கருகி போயிடும். அதனாலதான் நான் தனியா எடுத்து வச்சுட்டு தேங்காயோட போட்டுட்டேன். இது கொஞ்சம் நல்லா சவக்க இப்படி வறுபட்டுதுன்னா கூட்டு நல்லா டேஸ்டா இருக்கும். சேர்ந்தாப்புலயும் வரும். புடலங்காவே கொஞ்சம் தனித்தனியா இருக்க மாதிரி இருக்கும். அதனாலதான் நான் சேர்க்கறது. இதோட கொஞ்சம் பட்டாணி நான் ஊற வச்சு வேக வச்சு தனியா எடுத்து வச்சிருக்கேன். இந்த பட்டாணியை அதுல போட்டுக்கலாம் கூட்டும் போது. இதை நான் இப்ப தனியா எடுத்துருவேன். இது வறுபட்டு இருக்கு. இதே மாதிரி இந்த புடலங்காய் உள்ள இருக்கு பாருங்க, இந்த விதை. இதை நல்லா அலம்பி எடுத்து வச்சிருக்கேன். இதை ஒரு தொகையில வச்சிடலாம். அதே இனிப்பு சட்டியில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கிறேன். இதேதான் காரத்துக்கு ஏத்த மிளகா, கொஞ்சமா புளி போட்டுக்கிறேன். புளி மட்டும்தான் இதுக்கு எக்ஸ்ட்ரா. கொஞ்சம் தான் இருக்கு, அதனால ரொம்ப ஒரு சின்ன புளியங்கொட்டை அளவு தான் எடுத்திருக்கேன் புளி. 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு. இப்ப நல்லா வறுத்துண்டு தொகையில தூண்டு. இதுக்கு தேவையான தேங்காய் நம்ம அப்படியே பச்சையாவே போட்டுக்கலாம். தேங்காய் போடாட்டாலும் பரவாயில்ல, வேணும்னாக்க சேர்த்துக்கலாம் கொஞ்சம். இது நல்லா வறுபட்ட உடனே இந்த உள் விதை இருக்கு இல்லைங்களா, இதை நான் அப்படியே போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிறேன். வதக்கினா போதும். பாருங்க செவந்துருக்கு. இப்போ இதை இதுல போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் லேசா இந்த பங்கு சொல்ற அளவுக்கு இதுல வதக்கிட்டு இதுக்கு தேவையான தேங்காய் ஒரு தொகையில அரைச்சிடலாம். இதை அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நல்லா வெடிச்சு கொஞ்சம் தக்காளி எல்லாரும் பொடியா நறுக்கி போட்டுட்டு இதுல தாளிச்சு கொட்டுறதுக்கு கடுகு வாழ்த்து கொட்டி ஒரு பாதி தக்காளிய வதக்கி வச்சிருக்கேன். எல்லாத்துக்குமே தக்காளி சேர்க்கறது கொஞ்சம் பிடிக்கும். எல்லாத்துலயுமே போடுவாங்க, இனிப்புல சாம்பார் எல்லாத்துலயுமே. இது வெந்துட்டு அரைச்சி வச்சிருக்கேன் இல்லையா, அதை வறுத்ததை அரைச்சதை இதுல கொட்டிடுறேன். பயத்தம்பருப்பு தனியா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இந்த பட்டாணியை இதுல கொட்டிடுறோம். வெள்ளை பட்டாணி ராத்திரியே தண்ணியில போட்டு ஊற வச்சுட்டு நான் தனியா வேக வச்சு வச்சிருந்தேன். அதையும் இதுல போட்டேன்.
இது கொஞ்சம் கொதி வந்த உடனே இந்த பருப்பை கொட்டி தாளிப்பையும் கொட்டி இறங்கிட்டு வத்த குழம்பு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் கொதி வரும். இது பாருங்க கொதி வந்துருக்கு நல்லா. இப்போ இந்த பயத்த பருப்பை இதுல கொட்டிடணும். உப்பு காரம் நான் பார்த்துருக்கேன். போதும்னு தான் நினைக்கிறேன். இதுக்கு மேல உப்பு வேணும்னா அப்புறமா போட்டுக்கலாங்க. இப்போ இது கொதிச்ச உடனே இந்த தாளிச்சு கொட்டியிருக்கோம் இல்லையா, இதை தூக்கி இதுல கொட்டிடலாம். இப்ப வேணும்னா அதுல வந்து கொஞ்சம் தேங்காவும் போட்டு வறுத்துக்கலாம். இப்ப அந்த தாளிப்புல வந்து வெறும்னா வந்து கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு தக்காளி கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்ப வேணும்னா கொஞ்சமா தேங்காய் போட்டு நல்லா வறுத்துட்டு அதையும் தூக்கி இதுல கொட்டிடலாம். அதுவும் இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். நான் சேர்க்கல, அப்படி போட்டாலும் டேஸ்டா இருக்கும். இப்ப இது கொதிச்ச உடனே தாளிப்பு சேர்த்துடலாம். நான் தனியா வந்து பாவக்காய் வத்த குழம்பு வந்து பாவக்காய் மட்டும் வேக வச்சிருக்கேன். இது முடிஞ்ச உடனே வத்த குழம்பு பார்த்துக்கலாம். கூட்டு ரெடி ஆயிடுது. நான் சின்னதா வச்சிருக்கேன். இந்த தாளிப்பு இதுல கொட்டிடலாம். சேந்தாப்புல வந்துட்டு பாருங்க. அந்த பட்டாணி வந்து கொஞ்சம் வேக வச்சு நல்லா குழசெல்லாம் வேக வச்சுட்டேன்றதுனால கொஞ்சம் நல்லா குழஞ்சு வெந்திருக்கு. இல்லைன்னா கூட்டு அப்படியே புடலங்காய் கூட்டு மட்டும் அப்படியே தனித்தனியா இருக்கும், சேராம. இது பாருங்க போற கொதிச்சது. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். கூட்டு ரெடி ஆயிடுது. வத்த குழம்புக்கு பார்க்கலாம். வத்த குழம்புக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த பக்கம் ரசம் வந்து புளி கரைச்சி விட்டுருக்கேன். இதில் இன்ஸ்டன்ட் ரசப்பொடி நான் போட்டு பண்ணல இன்னைக்கு. புளி கரைச்சி விட்டுருக்கேன். நார்மல் ரசப்பொடியும் போட்டிருக்கேன். ஒரு தக்காளி அதை வந்து கரைச்சி விட்டுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீரி போடுறேன். ரசத்துக்கு தேவையான பெருங்காயம், இதுக்கு தேவையான உப்பு. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே மிளகு சீரகம்லாம் விழுத அரைச்சு சேர்த்துட்டு பருப்பு தண்ணியை கொட்டி இறக்கிடுவேன். இது கொஞ்சம் சிம்பிளா வைக்கிறேன். இதுக்கு தாளிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிருக்கு. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு விடுங்க. கொஞ்சம் அது பொரியட்டும். கடுகு போட்டுங்க. கருவேப்பிலை. இதுக்கு நான் வந்து பாவக்காய் தனியா வேக வச்சு வச்சிருக்கேன். இதுக்கு வத்த குழம்புக்கு தேவையான தக்காளி. தக்காளி வந்து சில பேர் வத்த குழம்புக்கு தக்காளியே போட மாட்டோம். ஆனா நான் எல்லா சமையலுக்குமே தக்காளி போடுவேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஏன்னா புளி வந்து ரொம்ப புளிப்பு ஆகிறது இல்லை. புளியை கம்மி பண்ணிட்டு தக்காளி தான் நான் அதிகமாக சேர்த்துக்கிறேன். அதனால இது கொஞ்சம் இந்த தக்காளி பச்சையா இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினோடனே அந்த பாவக்காவை கொத்திக்கலாம். நல்லா வதங்கிருக்கு. கொஞ்சம் கூட எண்ணெய் தான் தேவை வத்த குழம்புக்கெல்லாம். தனியா வேக வச்சிருக்கிற பாவக்காவை நான் பண்ணிக்கிறேன். இங்க வதக்கும் போதே சாம்பார் பொடி போட்டுடலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போடுறேன். இதுக்கு எப்பயுமே இந்த வத்த குழம்பு பாவக்காய் வத்த குழம்புக்கு நான் ஒரு கொஞ்சம் தனியா, தேங்காய், காஞ்ச மிளகா இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு வத்த குழம்புக்கு தனியா இந்த மாதிரி பாவக்காய் வத்த குழம்புக்கு மட்டும்
மற்ற வத்த குழம்புக்கெல்லாம் சாதாரண பொடி போட்டா போதும். இது கொஞ்சம் கசப்பா இருக்கும் இல்லையா? அதனால இதுக்கு மட்டும் நான் வந்து கொஞ்சமா தனியா, ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா இதெல்லாம் நல்லா வறுத்துருவேன். வறுத்துட்டு அதோட சேர்ந்து கொஞ்சம் தேங்காயும் வச்சு நல்லா அரைச்சு விட்டுருவேன். நார்மல் டேயா இருந்ததுன்னா வெங்காயம், தக்காளி எல்லாமே வதக்கிப்பேன். வெங்காயத்தை வதக்கிண்டு இந்த தனியாவும் காஞ்ச மிளகாயும் வதக்கிண்டு அதுலயே வெங்காயத்தையும் கொட்டி வதக்கிண்டு தக்காளியும் நல்லா வதக்கிண்டு தேங்காயம் போட்டு அரைச்சு விழுதா கெட்டியா போட்டுருவேன். இன்னைக்கு நம்ம அந்த வெங்காயம் சேர்க்காதனால வெறும் காஞ்ச மிளகா, தனியா, தேங்காய் அது மட்டும் நான் அரைச்சு வச்சிருக்கேன். இந்த அரைச்ச விழுதையும் இதுல கொட்டிக்கலாம். இந்த பாற்காய் வத்த குழம்புல மட்டும் தான் பண்ணிட்டு இந்த கசப்பு போகிறதுனால கொஞ்சமா தண்ணி விட்டுக்கிறேன். இது கொதிக்கட்டும். இது கொஞ்சம் கொதிச்ச உடனே புளி கரைச்சி வச்சுருக்கேன். புளி வந்து நான் ரொம்ப சேர்க்கல. கொஞ்சம் புளி வந்து ரசத்துக்கும் அதே தான் எடுத்துனேன், வத்த குழம்புக்கும் அதே தான் எடுத்துனேன். ஏன்னா புளி வந்து ரொம்ப ஆகிறது இல்லை எங்கள் யாருக்கும். அதனால புளியோட அளவை குறைச்சிட்டு எல்லாத்துலேயும் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். அது வந்து எங்க மாமியாருக்கு பழக்கம் என்னன்னா, எங்க மாமியார் வந்து எல்லா சமையல்லையும் வந்து தக்காளி சேர்ப்பான். அவளுக்கு வந்து அது கிராமத்து சைடு அவ இருந்தது. அதனால அவளுக்கு வந்து தக்காளி வந்து பஞ்சம் இல்லாம இருக்கும். எல்லாத்துக்குமே தக்காளி சேர்ப்பான். கறி, கூட்டு, கறியில கூட சில கறிகள்ல கூட வந்து வெங்காயம் நறுக்கி போட்டு தக்காளி நல்லா வதக்கி போட்டு கறியும் அப்ப தொக்கு மாதிரி இருக்கும் சில கறிகள்லாம். அந்த மாதிரியும் பண்ணுவான். அதனால இவாளுக்கு வந்து அந்த தக்காளி டேஸ்ட் தேவைப்படுதுங்கிறதுனால நான் இப்ப வந்து புளியை குறைச்சிட்டு தக்காளி தான் நான் சேர்க்கிறேன். பாருங்க இது புளிச்சுடுத்து. இந்த பாற்கால மட்டும் நான் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு வேக வச்சிருந்தேன். அது தண்ணியை இருத்துட்டு போட்டிருக்கேன். இல்லைன்னா ரொம்ப கசக்கும் இல்லையா? அதனால இப்போ இந்த புளியை இதுல ஊத்திக்கலாம். தண்ணியாதான் வச்சிருக்கேன் பாருங்க. இந்த புளிப்பு போரும்னு நினைக்கிறேன். தக்காளி இருக்கிறதுனால இது கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். கொதிச்ச உடனே இதுக்கு தாளிச்சு கொட்டியாச்சு. இதுக்கு மட்டும் நம்ம ரசத்துக்கு மட்டும் மிளகு சீரகமும் அரைச்சிட்டு வந்துடுவேன். ரெண்டையும் கொட்டி இறக்கிடுவேன். நான் இதுக்கு கொஞ்சமா வெல்லம் போட்டுக்கிறேன். வத்த குழம்புக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயம், பொரிச்சது போதும். வெல்லம் கரைஞ்சிருக்கும். அடுப்பு அணைச்சிருவேன். ரசத்துக்கு இது பாருங்க, நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னு. இதுக்கும் கொஞ்சம் பெருங்காயம் அப்போ கொஞ்சம் கம்மியா போட்டேன். இப்போ கொஞ்சம் போட்டுறேன். மிளகு சீரகமும் அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன். இதையும் இதில் போய் ஊற்றிடுவேன். ரசம் வந்து லேசா கொதி வருது. போறோம் இதோட. இதுக்கு தாளிப்பு ஒன்று போட்டா போறோம். இது பாத்தீங்கன்னா அந்த தொகை அதெல்லாம் வறுத்து வச்சிருந்தேன் இல்லையா? அந்த படலங்காயோட விதை அதுல கொஞ்சமா தேங்காய் வச்சு தொகையில அரைச்சிருக்கேன். இது சும்மா மோர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம்னு. இந்த ரசம் ஆயிடுத்து. ரொம்ப கொதிக்க வேண்டாம். அடுப்பு அணைச்சிடுறேன். இன்னைக்கு மாலைபட்சம் சமையல் பார்த்துருப்பீங்க. இதுல வந்து நான் இன்னைக்கு வெங்காயம் சேர்க்காதனால நான் இந்த மெத்தட்ல பண்ணியிருக்கேன். வெங்காயம் சேர்த்துக்கிற வாழா சில பேர் இருப்பேன். அவெல்லாம் வெங்காயம் இதெல்லாம் சேர்க்கிற வாழா இருந்தாலும் வெங்காயத்தையும் வதக்கி அந்த வத்த குழம்புக்கு போட்டுக்கலாம். கூட்டுக்கு தேவைப்படாது. சேர்த்துக்கிற வாழும் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு இப்ப மாலைபட்சம்ங்கிறதுனால நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு சொல்லியிருக்கேன். வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிட்டு நான் சொல்லியிருக்கேன். இந்த மெத்தட்ல பண்ணி பாருங்க. கூட்டு இதெல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். ரசம், வத்த குழம்பு, பாற்காய் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வாரத்துக்கு ஒரு நாளாவது பாற்காய் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதனால நான் அந்த பாற்காய் வந்து அவாய்ட் பண்ணாம எப்படியும் நான் வத்த குழம்புல
பால்கா பிட்ல சாம்பார்னு ஏதாவது ஒண்ணு சேர்த்துறது, கறி எல்லாத்துக்கும். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்க. என்னுடைய சேனலை வந்து நிறைய பேர் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பாக்குறீங்க. நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருக்கீங்க. ஆனா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் அனுப்புற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நீங்க பார்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.